வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அதிநவீன ஆகாஷ் ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. தமிழக அரசின் நடப்பாண்டிற்கான பல்வேறு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவினை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்றில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினத்தை ஒட்டி தேசிய இளையோர் திருவிழாவை இன்று நாசிக்கில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். அடுத்த 25 ஆண்டுகள் இளையோருக்கானது என்றும் அவர் குறிப்பிட்டார். இளையோரின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜனநாயகத்தில் இளையோரின் பங்களிப்பு அதிகரிப்பது நாட்டிற்கு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரும் என்றும் அவர் கூறினார். இளையோர் அரசியலில் ஈடுபட்டு நாட்டிற்காக பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இளையோரின் சக்தி காரணமாக 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடு என்ற சாதனையை இந்தியா படைக்கும் என்றும் அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் இந்தியா வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார். அதிநவீன ஆகாஷ் ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் கடல் பகுதியில் இந்த ஏவுகணை சோதித்து பார்க்கப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. திட்டமிட்ட இலக்கினை இந்த ஏவுகணை தாக்கியதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தேசிய மருந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் நிரந்தர வளாகத்தை கவுஹாத்தியில் இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். மருந்து துறையில் சுயசார்பினை எட்டுவதற்கு இந்த மையம் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தொலைதூர கிராமப் பகுதிகளுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் ஏழை மக்கள் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 1,19,00,000 வீடுகள் கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 79 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் மெட்ரோ ரயில் சேவை விரிவாக்கம் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேசிய கல்விக் கொள்கை உதவிடும் என்று மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுபாஷ் சர்க்கார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர் இளையோரின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். நம் நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார பெருமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் சுபாஷ் சர்க்கார் கேட்டுக் கொண்டார். நடப்பாண்டிற்கான தமிழக அரசின் பல்வேறு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் விருது தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா விருது திரு பரமசிவத்திற்கும், காமராசர் விருது திரு பலராமனுக்கும், மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதிக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் முத்தரசுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது முனைவர் கருணாநிதிக்கு வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவ்விருதுகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வழங்கவுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவினை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதி திருமதி அல்லி இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். திரு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அளிக்கப்பட்டால் சாட்சிகள் கலைக்கப்படக்கூடும் என்ற அமலாக்கத்துறையின் வாதத்தை ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி அந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சென்னை புத்தக கண்காட்சி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இலவச சமையல் எரிவாயு திட்டம் புகையில்லா சமையல் அறையை உறுதி செய்துள்ளதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஐஓசி முகவர் திரு பெருமாள் சுவாமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். பெண்களுக்கு புகையில்லா சமையல் அறையை உருவாக்குறதுக்கு நமது பிரதம மந்திரி மோடிஜி அவர்கள் இலவசமாக மக்களுக்கு சிலிண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எங்க கம்பெனியிலிருந்து கிட்டத்தட்ட 2600 பேருக்கு இது வரைக்கும் இலவசமாக கொடுத்துருக்கிறேன். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஸ்கீம்லையும் 225 பயனாளிகளுக்கு நான் இலவசமாக சிலிண்டர் கொடுத்துருக்கிறேன். இந்த இலவச கேஸ் கிடைச்சதுனால சமையல் அறையில் சீக்கிரமாக வேலை செய்துட்டு கணவன்மார்களையும் குழந்தைகளையும் சீக்கிரமாக அவரவர்கள் வேலைக்கு அனுப்புவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கு என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய குழுவினர் மீண்டும் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். 2 குழுக்களாக பிரிந்து அவர்கள் இப்பணியை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த மாதம் பெய்த வரலாறு காணாத மழையால் உடனடியாக மத்திய குழுவினர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 2வது கட்டமாக இன்று ஆய்வு மேற்கொண்டனர். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆலோசகர் KP சிங் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் 2 குழுக்களாக பிரிந்து மாவட்டம் முழுவதும் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை தலைமை பொறியாளர் விஜயகுமார் தலைமையிலான ஒரு குழுவினர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மாநகராட்சி பகுதியில் ஆதிபராசி தினகர், பக்கில் ஓடை, மாநகராட்சி ஒட்டிய மாப்பிளையோர்னி, அத்திமரப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு வெள்ள பாதிப்புக்கான காரணங்கள் மற்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிவாரணப் பணிகள் போன்றவை குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். KP சிங் தலைமையிலான மற்றொரு குழுவினர் மழை வெள்ளத்தால் அதிக பாதிப்பு ஏற்பட்ட ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், சாத்தாங்குளம் வட்டங்களில் பல்வேறு சேதங்களை தொடர்ந்து ஆய்வு செய்தனர். தூத்துக்குடியில் இருந்து லட்சுமணன். மாவட்டச் செய்திகள். மதுரை ஒத்தக்கடை அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மூர்த்தி விலையில்லா மிதிவண்டிகளை மாணவர்களுக்கு வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் இன்று பங்கேற்றார். அரியலூர் மாவட்டம் துளார் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் ஆட்சியர் திரு ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டி தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு முருகேஷ் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற தேசிய இளையோர் தின நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கென மையம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட ரயில்வே முன்பதிவு மையங்கள் வரும் திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்றில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் அகில் ஷியாரான் தங்கப்பதக்கமும் ஐஷ்வாரி தோமர் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 11 தங்கம் 8 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-8 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹீஜி டிங் ரெங் ஜியாங்யூ இணையை வென்றது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மாண்டியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி கத்தாரில் இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் லெபனான் கத்தாரை எதிர்கொள்கிறது. நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அதிநவீன ஆகாஷ் ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. தமிழக அரசின் நடப்பாண்டிற்கான பல்வேறு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவினை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்றில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.